இறைவா உமக்கே புகழ் என்கின்ற மைய சிந்தனையில் லவுதாத்தோ சி என்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுற்றுமடலை மையமாக வைத்து இயற்கை கலப்படமில்லாத கொடை, ஐம்பூதங்கள் அவற்றை மையமாக்கி தமிழ் செய்யுள்களில் திருக்குறள், எட்டுத்தொகை, 10 பாடல், ஐங்குறு நூல் முதலியவற்றில் தன்னுடைய இயற்கை அழகை பேணி காப்பதை எவ்வாறு என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இன்று ஏரிகளில் நாம் வாழ்ந்துவிட்டு லாரிகளில் தண்ணீர் பருகுகின்ற கூட்டமாக நம்முடைய பங்கு சமூகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்கின்ற யதார்த்தத்தை சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். இன்று குறைந்து வருகின்ற தட்டாம்பூச்சி குறைகின்ற போது அங்கே என்ன பெருகுகின்றது? கொசு பெருகுகின்றது. தேனி கொசு ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. தேனி செருப்பது தேன். தேனி வந்தால் நாம் அடித்து கொள்ள மாட்டோம், கொசுவை அடித்து கொண்டு விடுவோம். எனவே மனிதர்களாகிய நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இயற்கையோடு இணைந்து விளையாட வேண்டும். நம்முடைய பழைய விளையாட்டுக்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய சிறு வயதிலே கண்டு மகிழ்ந்த பூக்கள், கனகாம்பரம் பூ செடி என்று யார் வீட்டில் இருக்கிறது கேட்டபோது 2-3 பேர் மட்டுமே கைதூக்கியது வருத்தமான ஒரு சூழ்நிலை. எனவே இயற்கையை நாம் எவ்வாறு பேணி வாழ வேண்டும் என்பதை ஒரு மறையுரையாக வழங்கிய தந்தையவர்கள் கடைசியாக நாம் உண்கின்ற உணவிலே தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன? என்னது? தக்காளி சாசா, மைதா, புரோட்டாவை தவிர்க்க வேண்டும், துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை தவிர்க்க வேண்டும். 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் என்று இன்றைக்கு டிவியிலே காட்டி 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 பிள்ளைகள் எல்லாரும் கெட்டு போய்விட்டார்கள். எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும். நூடுல்ஸில் என்ன டேஸ்ட் என்று தெரியவில்லை, பீஸாவிலே என்ன டேஸ்ட் என்று தெரியவில்லை, பர்கரில் என்ன டேஸ்ட் என்று தெரியவில்லை. ஆனால் பிள்ளைகள் அதற்கு அடிமையாகின்றார்கள். காரணம் டிவி, செல்போன், இதில் வருகின்ற விளம்பரங்கள் என்பதை நமக்கு மிக சுட்டி காட்டி நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுவது அடுத்த திருவிழா வரைக்கும் நாம் எதை எடுத்து செல்ல இருக்கின்றோம்,